Hello guys, it is my channel. என் பேர் சைலேஸ்வரன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பஞ்சு முட்டாய் ஸ்கேரி ஃபீச்சர் கேம் தான் விளையாட போறோம். அதுல பார்ட் 2 நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்ட் 1 போட்டுட்டோம். இதுல பார்த்தீங்கன்னா பார்ட் 2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ஃபீச்சர் நம்ம பார்ட் 1 போட்டுக்கோம். அது நீங்க பார்க்கலடா இப்பயே கிளிக் பண்ணி பாருங்க. என்னடா அது ரொம்ப சம்பவம் நடக்குது. சொல்ல முடிக்கிறதுக்குள்ள டோர் திறந்துற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ்டா போட்டிருக்கேன். லெட்ஸ் கோ டு த கேம் ப்ளே. முதலே ஐயோ முதலே வா. ஐயோ டம்ளர் வேற தெரியாம வச்சுட்டேன். இது ஓகே பாத்ரூம் இதாக இருக்கு. திறந்து வச்சுக்குவோம். இப்போனா நம்மளுக்கு தெரியும். கைஸ் மேலே காத்துட்டு செஞ்சிருது. ஐயோ கூட்டி வர்றக்கே. சரி நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த ஷார்ட்கட் வழியாக போயிடுவோம். ஓகே திருப்பி கீழே வருது. நம்ம அந்த கேப்ல போடுறோம். ஓகே போடா. ஒப்போ எப்படி ஆம்பளடா இப்படாண்டா எப்படி நம்ம பிளான் என்ன திருப்பி உள்ள வருது. ஐயோ நம்ம கதவை திறந்து வச்சுட்டோம். இந்த கதையை காணும். இதா இருக்கு. ஐயோ மேலதானே வருது இந்த கிளவி. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முடிக்கணும். ஓகே ஸ்டாம்ப் எடுத்துட்டு ஓகே வந்துட்டோம். அப்பா ஒரு வழியா தப்பிச்சாச்சு. ஏய் பஞ்சு முட்டாய் கிளவி இப்ப வாடி. ஓகே பாத்தீங்கன்னா வச்சாச்சு. இப்ப இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் கிளவி என்ன ஆக போறது பாப்போம். லெவல வந்துட்டு பாடிட்டு ஐ பிரசன்ட் மீடு குளிடி குளி. இப்போ உனக்கு சம்பவம் நடக்க போகுது. எதையாச்சும் சம்பவம் ஸ்டார்ட். இவரோட வருதா தெரியல. மண்டையில தேய்க்கிறா மண்டையில தேய்க்கிறா. யா என்னடா அது மொட்டை தலை இடிப்பாருது. அட மொட்டை அப்படியே உன் பேரு மொட்டை. மொட்டை ஸ்கேரி டீச்சர். How will I be crowned in this world now? இப்படி பண்றாங்க. வா நல்லா இருக்கு. வா சிரிப்பா வருது गाइस. மொத்த சமூகமே அப்ப இவன் வேற இனிமே மொட்டை. மொட்டை நான் அதுக்குள்ள முடியாதுச்சுடா. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதை முடிச்சிட்டோம். சன் பாட் டிஸ்டார்ஸ் டிஸ்டா என்னமோ டிஸ்டாயோ என்னமோ வந்துருந்துச்சு. நானும் கவனிக்கிறேன். நீங்க கவனிச்சுலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே இப்போ என்ன கேட்டா மீ அந்த பஞ்சு மிட்டாய் கிளவி வந்து டார்க் சோல்ல பார்த்தீங்கன்னா செல் நாட் சி த லைட் கட் ஆஃப் த சேர் லெக் டு மேக் ஹர் ஃபால் ஸோ தட் ஷீ கேன்ட் என்ஜாய் ஹர் சன் பாத். இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த சேரை இந்த பஞ்சு மிட்டாய் கிளவி இருக்குல்ல அதை வந்து சேரை உடைக்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு வேலை பார்க்கறதுக்கு ஒரு கத்தி மாதிரி இருக்குங்க. இதை பாருங்க இந்த காலத்துல ஒரு எக்ஸசைஸ் உனக்கு. ஆனால் இந்த காலத்து எக்ஸசைஸ் நல்லதுதான். எல்லாத்துக்கும் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு. உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சாது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட்டு. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அண்ணன் நானும் சரி இருந்தாலும் சரி எல்லாருமே நல்லா பண்ணுங்க. இங்கே தான் போகிறோம். அப்போ நம்ம வந்து வெளியெல்லாம் போகலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் பின்னாடி இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேர் மாதிரி இருக்குல்ல அதான் நம்ம வெட்ட போகிறோம். ஐயோ டிக்கெட்டாக இல்லை தான்
இங்கதான் இருக்கு பாருங்க. தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. இதுவா? இதுவா? இருக்குது. அப்ப இது இருக்கு. என்ன? I just wanna relax by the என்னாச்சு? poolside Cut today. Cut off the chair. Let's பண்ணிட்டோம். ஆனா ரன் அவே வருமோ வரும். அது வரவே மாட்டேங்கிறேன். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன தெரியல. அந்த கிளவி வெளியில வந்து பாப்போம் என்னடா ஆகுறது. ஓகே, வெளியில போயிட்டோம். சார் கிட்ட வருது. இந்த சார் Stupid pest is ஐயோ, finally gone நம்ம from அந்த my சார் கைஸ் life. பண்ணோம். மாத்தி பண்ணிட்டீங்க. ஐயோ, அப்ப ரீப்ளே இன்னொரு வாட்டி பண்ணுவோம் நம்ம. ஐயோ, நம்ம மாத்தி பண்ணிட்டோமே. சரி, இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு வாட்டி பண்ணுவோம். பண்ணிட்டேன்னா நம்மளால ஜெயிக்க முடியும். அப்ப சாப்டர் 1 முடியும். இதோட சூப்பரானதுமே திருப்பி அதே இது வந்து அதே எக்ஸசைஸ். பாத்தீங்கன்னா தெரியாம அந்த செகண்ட் சேராடா இருக்கும். அதான் நினைக்கிறேன். என்ன திருப்பி எக்ஸசைஸ் பண்ணிட்டு. ஐயோ, இது வேற சுத்திருச்சு நம்மள. திருப்பி கம்மியாடா இருக்கு. ஓகே, இந்த பஞ்சுமிட்டை கிளவி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அறுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சுமிட்டை கிளவி போயிட்டு. ஓகே, இப்போ கிச்சனுக்குள்ளடா போகுது. I'm definitely the best chef in the world. எனக்கு நீ செகண்ட் சேராடா இருக்கணும். அதேதான். இதுதான் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மாட்டி பண்ணிட்டோம். நம்ம செகண்ட் சேருக்கு படியே தேர்ட் சேரை பண்ணிட்டோம். மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த வாட்டி கரெக்ட் ஆயிடும். ஏண்டி என்னை வந்து எப்படி சிரிச்ச வஞ்சி முட்டாய் கிளவி. இந்த வாட்டி சிரிக்க மாட்டேன். இந்த வாட்டி நீ சபாவோட நடக்கும் பாரு. 1 திட்டாருமா. 1 2 3 தேவையாது. இதோட சிரிக்காம இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் கூட போயிடலாம். இப்போ என்னது, add some color to mist this dark world by blowing the first place and watch her suffers. ஓ, இருவா, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ தண்ணி ஊற்றணுமா என்ன தெரியல. யூஸ் பண்ணுவோம். ஆனா சீட்டிங் தான் பண்ணக்கூடாது. நான் என்ன வாட்டி அதை மன்னிச்சுக்கோங்க. ஆனா நீ தப்பாட அது நினைக்கிறேன். எனக்கே தெரியல என்ன பண்ணுது. நம்ம முதலண்டு விளாடுவோம். எனக்கு சத்தியமா தெரியல என்ன பண்ணணும். இதுல போய் செக் பண்ண வந்துடும். சாப்டர் 1. ஃப்ளேம் கேம். என்னடா அதே தான்டா கைஸ் வருது. என்ன தெரியலையே, குழப்பமா இருக்கே. அவருக்கு எனக்கே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். குழப்பமா இருந்துச்சுட்டா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Find something blump of fire paint. என்ன பண்ணுங்க காட்டு. இதுவா இருக்கும். இதுங்க மேல கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். மேல காட்டு. சரி, என்ன இது? ஓ, இதா இருக்கணுமா? ஓகே, பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம்.
ஒரு கோ ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராணி கலவி இப்போ வேற இங்கே வராளே இந்த பஞ்சமிட்ட கிளவி பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளே செத்துட்டோம். என்ன பண்ணணும்னு நம்மளே செத்துட்டோமே. சரி அந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும்? சோ குழப்பமா இருக்கே கைஸ், குழப்பமா இருக்கே. சரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் சிலிண்டரை வாங்கிட்டோம். ஓ ஃப்ளேம்ஸ் அண்ட் த டேக் அப் டெஸ்கா டெஸ்ட் எனக்கே டக்குன்னு வைக்கும் போது பாருங்களே, டக்குன்னு வைக்கும் போது வெடிச்சிருச்சு நம்ம மேலேயே. இருங்க மேலே காட்டும், இருங்க அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் தேடுவோம். எனக்கு வேற கோல்டாக தான் இருக்குங்க. போனாட்டி ஒரு வீடியோ சொன்னும் போது கோல்டாக இருந்துச்சு. தூக்கி போடு, இது தூக்கி போடு. அந்த பண்டிகை என்ன பண்ணணும், எனக்கே என்ன பண்ணணும் சொல்லு. நான் 2 கிளாஸ் சிலிண்டர் இருக்கு, எப்படா 2 இருக்கு நமக்கு. மேலே காட்டும் என்னடா ஜக்கு தண்ணி இருக்குங்க. புரிஞ்சிருச்சு கூட இந்த ஜக்கு தண்ணி எடுத்துட்டு ஊத்திட்டோமா. இப்ப இந்த கிளாஸ் இந்த வச்சுனா அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்படி என் பிளான் இப்பதான் எனக்கு புரியுது. That's strange. Why did the fire suddenly stop burning? ஓடிரா நான் போயிட்டல, ஏன் திருப்பி வர? Make sure you'll never bother me again. அங்க ஓடி பஞ்சு மிட்டாய் கிளவி, நீ எவ்வளவு நாங்க பயப்படவே மாட்டோம். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடும் இந்த பிளான். அப்புறம் புரியுது. ஓகே இந்த பஞ்சு மிட்டாய் கிளவி மேலடா வந்து எப்படி வீடு ஃபுல்லா இருந்தா இந்த வீட பச்சு இப்ப பெரிய பணக்காரி மாதிரியே வீடு. ஹலோ நெய்பரும் இதே மாதிரியே வீடு கட்டிப்பான். ஹலோ நெய்பர் கேம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அதுல நான் போடுறேன். அது போன்ல இருக்கும், டிவிலே இருக்கும், போன்ல இருக்கும், லேப்டாப்லயே இருக்கும், சிஸ்டம்லயே இருக்கும். ஆனா எனக்கு தேவையில்லாம ஸ்கூல் வச்சுட்டாங்க. நாளைக்கு வர கிறிஸ்மஸ் டேக்கு செலிப்ரேஷன் இருக்கிறதால. ஸோ பார்த்தீங்கன்னா டான்ஸில் சேர்ந்துட்டேன்னா எப்படி டக்குன்னு அவளே வெடிச்சுட்டேன் இந்த மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் என்ன என்னடா என்ஜாய் வாட்ச் மிஸ்ட் கெட் கேட்ச் இன் எ ஸ்டிக் மேஷ் பை அடிங். இது என்ன பண்ணும்? நேரா பாத்ரூமுக்கு போறா. பாத்ரூமுக்கு போகும்போது என்ன பண்றா? ஏய் என்னடா இது? Steam can't wait to be clean. இல்லோ என்னடா இல்லோ? ஓ இதுவா ஜெல்லிக்கு கிலோ நட்டு. கேமோட ஜெல்லி கண்டுபிடிக்கணுமா? ஜெல்லி எங்க இருக்கும்? இங்க ஜெல்லி கண்டுபிடிக்கிறேன். கைஸ் ஜெல்லி ஜெல்லி இங்க இருக்கா? இங்கே கிச்சன்ல இருக்கும் நினைக்கிறேன் ஜெல்லி. ஜெல்லிக்கு ஈரான வரும், எல்எல் ஈராங்க வரும், எல்எல் ஓடு கிட்டும் தான் இதுக்கு ஓடா போட்டுருக்கு. அப்ப நான் எழுதும் ஒரு எக்ஸாம்ல ஜெல்லி தானே போட்டுருந்தேன். இதே காட்டுது. ஃப்ரிட்ஜில் இருக்கா பார்ப்போம்.
கேக் தானே இருக்கு. இதுவா இருக்குமோ? டொமேட்டோ சாஸு என்ன நம்மளுக்கே கொடுத்துட்டாங்க. என்னடா இது? ஓகே, இப்போ ஆட் ஜெல்லி பாத்ரூம் தானே, பாத்ரூம் போட்டுருக்கீங்க. என்னடா இது பாத்ரூம் போட்டுருக்கீங்க காமெடி மாதிரி. ஐயோ அவர் அத்தானே. ஐயோ ஐயோ வேலையாரா. ஐயோ இங்க வா. அப்படி சுத்தி வா. சுத்தி வா 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 வா. முடிஞ்சா புடி. மூச்சு வாங்கி புடி. புடி கபடி புடிச்சிரு. ஐயோ நல்ல வேலை தப்பிச்சேன். முடிஞ்சா புடி புடிச்சிட்டாடா. சொல்லவே பிடிக்கல, புடிச்சிட்டாடா. இந்த வாட்டி பிராங்க் பண்ணியாச்சு. நம்ம போன வாட்டியோட நாட்டில பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட், கொஞ்சம் நம்ம அடி வாங்கணும். அதுக்குறான் ஏய் பஞ்சு முட்டை கிளவி, இந்த ஆட்டி ஒன்னு சும்மா வர மாட்டேன். அத்திட்ட வாட்டி நான் கபடி விளையாடுவேன். அப்போ இருக்கும் Steam, can't wait to be clean. I look fabulous today. ஒண்ணே ஒண்ணு அடி. ஏன் வீடியோ போட்டேங்க? அதுக்கு என்ன அடினா, எனக்கு எதுக்கு 8 மணிக்கு தான் போடுற கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு காலையில நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு இல்ல, எங்க அம்மாக்கு 2 பேருக்கும் ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு. மாத்தி சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன் தான் இல்ல, டிராபிக்கா இருக்கும்போது நகை பட்டுருச்சு. அப்புறம் நகைபாடமோட கீழே விழுந்துட்டேன். நகை ரத்தமா வந்துடுச்சு. அதுக்கு கட்டு போட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன கூப்பிடும்போது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு தான் ஒன்றும் இல்லை. லைட்டாக நகத்தில் அடிபட்டுச்சு. லைட்டாக எலும்பில் அந்த உருவடலை மட்டும் வரல. லைட்டாக போன்ஸ் தான் லைட்டாக ஓட்டை ஆயிட்டு சொன்னாங்க. ஓட்டடா இல்லை, லைட்டாக ஃப்ராக்ஷன் ஆயிருக்கு. அவ்வளோதான், லைட்டாக ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு. அந்த ஃப்ராக்ஷன் ஆகிறதுனால அந்த நகத்தை எடுக்க கூடாது சொன்னாங்க. அப்படி எடுத்துன்னா இன்னும் ஃப்ராக்ஷன் ஆகிட சொல்றாங்க. அதுக்கு கட்டு போட்டு வந்தேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. என்ன நியாயம் பாருங்க. நீங்களும் பத்திரமா போயிட்டு பூண்டுட்டா போடாதீங்க. நான் சைக்கிள் தான் வந்தேன். சைக்கிள்னா பூண்டு போடாதீங்க. அவரை அடுத்து உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு வரல ஃப்ராக்ஷன் ஆயிடும். டிராஃபிக் இருக்காங்க. நீங்களும் கவனமா போங்க. அண்ணன் இருந்தாலும் சரி, தம்பி இருந்தாலும் சரி, கவனமா போங்க. എനിക്ക് പിഞ്ചിട്ട് വന്നിട്ടേ ഇരിക്കും എന്റെ നഖത്തില്. ഇംഗ്ലീഷ് പഠിക്കാൻ ഏറ്റവും എഫക്റ്റീവായ വഴി വീഡിയോസ് കാണുന്നതല്ല, മറിച്ച് യഥാർത്ഥത്തിൽ സംസാരിച്ച് പ്രാക്ടീസ് ചെയ്യലാണ്. ഞാൻ ഈ സൂപ്പർനോവ AI ആപ്പ് ഉപയോഗിച്ച് ഒരാഴ്ച പ്രാക്ടീസ് ചെയ്തപ്പോൾ തന്നെ എനിക്ക് എന്റെ ഇംഗ്ലീഷ് മെച്ചപ്പെട്ട പോലെയായി തോന്നി. അതിലെ AI ടീച്ചർ എന്നോട് മലയാളത്തിൽ സംസാരിച്ച് എനിക്ക് ഇംഗ്ലീഷ് പഠിപ്പിച്ചു. டெல்லி கிடைச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேர் என்னது, பஞ்சு முட்டை கிளவி பார்த்தீங்கன்னா இப்ப கீழே இறங்கிடுச்சு. நம்ம பாத்ரூம் கண்டுபிடிக்கணும். இந்த பாத்ரூம் வேற இங்க இருக்குது. என்ன நம்மளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கு. தெரிஞ்சு இது மண்டையில கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க தெரியுது எங்க? இந்த இருக்கு பாத்ரூம். என்ன பண்ணணும்? வா, இது எடுத்துட்டோம். எங்கடா இருக்குது?
ஜெல்லி எடுத்துட்டேன். என்ன பண்ணணும்? ഇംഗ്ലീഷ് പഠിക്കാൻ ഏറ്റവും എഫക്റ്റീവായ വഴി വീഡിയോസ് കാണുന്നതല്ല, മറിച്ച് യഥാർത്ഥത്തിൽ സംസാരിച്ച് പ്രാക്ടീസ് ചെയ്യലാണ്. ഞാൻ ഈ സൂപ്പർനോവ AI ആപ്പ് എനിക്ക് ഇംഗ്ലീഷ് പഠിപ്പിച്ചു. ദിവസവും 10 to 15 മിനിറ്റ്സ് പ്രാക്ടീസ് ചെയ്ത് ഞാൻ ഇതുവരെ തന്നെ ധാരാളം ഇംഗ്ലീഷ് പഠിച്ചു. ഇപ്പോൾ എനിക്ക് ഇംഗ്ലീഷിൽ കോൺഫിഡന്റ്ലി സംസാരിക്കാൻ പറ്റും. ഇത് ഞാൻ വെറും 9 രൂപയ്ക്ക് പഠിച്ചു. ഇന്ന് ഒരു കപ്പ് ചായ പോലും. அடுத்து போக்கிமேன் ஆயிடுச்சு வந்து. ஐயோ உடஞ்சிருச்சு गाइस. சரி லைட்டாடா உடஞ்சிருக்கு. வந்து பிரச்சனை இல்ல. நான் பாத்துக்கிறேன். Now you're ready for raid battles. Raid battle. Find your community. Pokemon Go. Download now. Okay. வேணா அந்த போட்டோ கூட நான் பார்த்துக்க நான் அனுப்புறேன். ஆனா நீ சிரிச்சிருவீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. I look fabulous today. ஓகே என்ன பண்ணும் எடுத்துட்டேன். ஜோவ வேற வந்துட்டு இருக்காரே, டக்குனு பிடிங்கடா. தூக்கி போட்டு ஐயோ எனக்கே புரியல. என்னடா ஆச்சு? ஃபைண்டர் ஜெல்லி ஃபைண்ட் பண்ணேன். ஆட் ஜெல்லி டு பாட். யோவா வேற மேல வந்துட்டு இருக்காளே. இது கண்டிப்பா நமக்கு ஃபெயிலியர் ஆயிடும் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே லேட் ஆயிடுச்சு. என்னடா அது திருப்பி அதே வருது. இதாண்டா அப்புறம் பண்ணேன். Definitely the best chef in the world. பரவாயில்ல பண்ணாக்கா அவரால லைட்டா அவங்க இருக்கு. அதுதான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் கவனமா போங்க. அப்புறம் நீங்கள் பூந்து போனீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த பார்ட் 2 நம்ம பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்குவோம். ஏன்னா எனக்கு இதை மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் 2லாம் இருக்கு. இது மட்டும் முடிச்சேன்னா சாப்டர் 1 முடிஞ்சிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இதை 3 தான் முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா அடுத்து இதை 3 முடிப்போம். அதுக்கப்புறம் சாப்டர் 1 முடிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 3ல வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் வரும் நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் டியூஸ்டே சந்திக்கிறோம். பை பாய். நீங்களோட ஃப்ராக்ஷன் ஆகாம அப்ப முக்கியமான விஷயம் சொன்னேன். டிராஃபிக்குள்ள பூண்டுடா போடுறீங்க. அப்ப எனக்கும் அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆயிடும். காலில் பார்த்து கவனமா போங்க. பாய்.